ஸ்டேட்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். பவுண்டரிஸ்னா எல்லைகள். தமிழ்நாட்டோட எல்லைகளை கேட்குறாங்க. தமிழ்நாடு இஸ் பவுண்டட் பைனா அதை சுற்றி இருக்குன்னு அர்த்தம். பவுண்டட் பை பே ஆஃப் பெங்கால் ஈஸ்டில், பே ஆஃப் பெங்கால், கேரளா வெஸ்ட்டு, ஆந்திர பிரதேஷ் நார்த்து, கர்நாடகா நார்த்து வெஸ்ட்டு, இந்தியன் ஓஷன் இந்த சவுத். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நார்த்து சவுத்து அந்த டைரக்ஷன்லாம் தெளிவாக தெரியும். ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக இதான் நார்த்து சவுத்து டைரக்ஷன்லாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நார்த்து, இது சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இப்போ இந்தியா மேப் இப்படி வரைஞ்சோன்னா, இல்லை தமிழ்நாடு மேப் வரைஞ்சோன்னா இது வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் லைன்ஸ்லாம் என்னன்னா அதுக்கு நடுவில். இப்போ இந்த 4 டைரக்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது இது சப் கிளாசிஃபிகேஷன். இதை இன்னும் சின்னதாக பிரிப்பாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கணும், நார்த் ஈஸ்ட்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு நடுவில் இருக்கிறத சவுத் ஈஸ்ட்னு எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இதுக்கு நடுவில் இருக்கிறத சவுத்து வெஸ்ட்னு எழுதணும். எப்பயுமே நார்த்து இல்லைனா சவுத்தை தான் முதல் எழுதணும், அதுக்கு அடுத்தது தான் மீதி எழுதணும். இதை வெஸ்ட்டு சவுத்துன்னு எழுதக்கூடாது, சவுத்து வெஸ்ட்னு எழுதணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட். ஸோ இதான் மெயினாக டைரக்ஷனுக்கு. இப்போ தமிழ்நாட்டோட டயக்ராம் பார்த்தோம்னா இப்போ இதுதான் சவுத் இந்தியா மேப்பு. இதில் தமிழ்நாடோட இடம் மட்டும் நான் ரஃபாக வரைஞ்சிருக்கேன். இது ஸ்ரீலங்கா. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிக்கும்போது இது மாதிரி ஒரு படமாக படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல ஆந்திர பிரதேஷ் இருக்கும், இந்த இடத்துல கர்நாடகா, இங்கே கேரளா, இங்கே இந்தியன் ஓஷன், இந்த இடத்துல பே ஆஃப் பெங்கால். இப்போ இதுதான் நார்த்து சவுத்துன்னு ஆன்சரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் ஈஸ்டில் இருக்குது, கேரளா வெஸ்ட்டில் இருக்குது, ஆந்திர பிரதேஷ் நார்த்தில் இருக்குது, கர்நாடகா நார்த்து வெஸ்ட்டில் இருக்குது. லாஸ்ட்டாக இந்தியன் ஓஷன் இந்த சவுத்தில் இந்தியன் ஓஷன் இருக்கு. இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரெயிட்டும் செப்பரேட் தமிழ்நாடு ஃப்ரம் த ஐலாண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. இது ஸ்ரீலங்கா தீவில் இருந்து தமிழ்நாட்டை கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரெயிட்டும், பாக் ஜலசந்தியும் பிரிக்குதுன்னு சொல்றாங்க. கல்ஃப்னா வளைகுடா, ஸ்ட்ரெயிட்னா ஜலசந்தி. ஜலம்னா வாட்டர்னு தெரியும். இந்தியன் ஓஷனும் பே ஆஃப் பெங்காலும் 2 ஜலங்கள். அந்த ஜலங்கள் சந்திக்கிற இடம் ஜலசந்தி, ஸ்ட்ரெயிட். கல்ஃப்னா வளைகுடா. நெக்ஸ்ட் த ஸ்டேட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரெயிட்டும் சவுத் ஈஸ்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சவுத் ஈஸ்ட், இங்கே சவுத் ஈஸ்ட். தமிழ்நாட்டை சென்டரில் இருக்க மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இது சவுத் ஈஸ்ட், அதே மாதிரி இதுவும் சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட் ஹஸ் 1076 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் லைன். கோஸ்ட் லைன்னா கடலோரம் சொல்லுவோம்ல, அதுதான் கோஸ்ட் லைன். இவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே 2nd லாங்கஸ்ட் கோஸ்ட் கடலோரம். எதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட்டுக்கு அடுத்தது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நார்த் சவுத் டைரக்ஷன்லாம் கரெக்டாக தெரியணும். எங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், இங்கே கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்ட்ரெயிட். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் டெரி? TERI, டெரி. தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், டெரின்ற கொஸ்டினுக்கான ஆன்சர், sand dunes formed along the coast of Ramanathapuram and Thoothukudi districts. Sand dunesனா மணல் திட்டா ஃபார்ம் ஆகுது. மணல் இப்போ மணல் புயல் குருதி புயல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது திட்டா அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அப்படியே ஒரு சின்ன மலை மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அது பேர் தான் சாண்ட் டியூன்ஸ். அது எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா கோஸ்ட் கடலோரம், ராமநாதபுரத்துக்கும் தூத்துக்குடிக்கும் அந்த மாவட்டத்திலாம் கடலோரத்தில் ஃபார்ம் ஆகுது.
இது மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு தான் டெரி. சாண்ட் டியூன்ஸ்னா மண் அப்படியே காத்துல அடிச்சுட்டு வந்து ஒரு மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் சாண்ட் டியூன்ஸ். Fourth question, how is coastal plain formed? எப்படி கோஸ்ட்னா கரையோரம், பிளெயின்னா சமவெளி, சமமான இடம், மலை மேடு அது மாதிரிலாம் இல்லாமல் சமமான இடம். பிளெயின் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபோர்த்துக்கான ஆன்சர், கோஸ்டல் பிளெயின்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆர் ஆல்சோ கால்ட் கோரமண்டல் ஆர் சோழமண்டலம். கோஸ்டல் பிளெயின்ஸ்னா கடற்கரையோரம் உள்ள பிளெயின்ஸ், சமவெளிகள். தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு பேர் வந்து கோரமண்டல். அது அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் சோழமண்டலம். சோழமண்டலம்னா சோழ மன்னர்கள்லாம் நமக்கு தெரியும், லேண்ட் ஆஃப் சோழாஸ். அந்த டைம்ல சோழர்களுக்கு அந்த இடத்த ஆட்சி செஞ்சதுனால லேண்ட் ஆஃப் சோழாஸ்னு பேர் இருக்கு. அதை சோழ மண்டலம்னு சொல்லுவாங்க. விச் எக்ஸ்டென்ஸ், அது எக்ஸ்டென்ஸ்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஃப்ரம் சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரை இருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அந்த சமவெளி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ரிவர்ஸ்னால ஃபார்ம் ஆகுது. அந்த ரிவர்ஸ் தட் ஃப்ளோஸ் ஈஸ்ட். தமிழ்நாட்டில் ஈஸ்ட் டைரக்ஷன்ல பே ஆஃப் பெங்கால் இருக்கு. அந்த பே ஆஃப் பெங்காலை நோக்கி ஓடுற ஆறுகள்லாம் போயிட்டு ட்ரெயின்னா கடல்ல கலக்கிறதுக்கு பேர் தான் ட்ரெயின். அந்த ட்ரெயின் எங்க போய் கலக்குதுன்னா பே ஆஃப் பெங்கால போய் கலக்குது. அப்படி கலக்கும் போது மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போய் ஈஸ்ட் டைரக்ஷன்ல உள்ள கோஸ்ட்ல, தமிழ்நாடோட கோஸ்ட்ல ஈஸ்ட் டைரக்ஷன்ல, இந்த தமிழ்நாடு இப்படி வரைஞ்சோன்னா ஈஸ்ட் டைரக்ஷன்ல உள்ள கோஸ்ட்ல போயிட்டு அந்த மண்ணெல்லாம் டெபாசிட் பண்ணிடும், போய் அங்க படிய வச்சுக்கணும். அப்படி படிய வைக்கிறதுனால ஃபார்ம் ஆனது பேர் தான் கோஸ்டல் பிளேன்ஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், நேம் த மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகளை பற்றி சொல்றாங்க. ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர், பாம்பன், ஹாரே ஒரு ஹேர்னு சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ்க்கும் தமிழ் வார்த்தைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ப்ரொனன்சியேஷனில். இது தமிழ்நாட்டில் இந்த தீவுக்கெல்லாம் வேற வேற பேர் கூட உள்ளூரில் சொல்லுவாங்க. குருசாடை, நல்ல தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்பு தண்ணி, ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ், கட்டுப்பள்ளி ஐலாண்ட், குபில் ஐலாண்ட் அண்ட் விவேகானந்தா ராக் மெமோரியல். இதுதான் சில மேஜர் ஐலாண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது மாதிரி இதை ஞாபகம் வச்சுதான் ஆகணும். இதுக்கு கதைலாம் கிரியேட் பண்றது கஷ்டம். ஸோ இந்த பேரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுங்க, எங்கெங்க இருக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு பார்த்துங்க. விவேகானந்தா ராக் மெமோரியல் வந்து கன்னியாகுமரி கிட்ட இருக்கு. இது மாதிரி இப்போ இது மாதிரியான கொஸ்டினுக்கு 2 மார்க் தான். இது எல்லாம் எழுதணும் கூட அவசியம் இல்லை. சில ஸ்கூல்ல எப்படி சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எது ஈஸியான உங்க ஊர்கிட்ட இருக்கு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஈஸியா படிக்கிறத மட்டும் படிச்சு எழுதுங்க. ஒரு 4 ஐலாண்டோ இல்லை 5 ஐலாண்டோ கூட ஃபுல்லா படிச்சு எழுதுனாங்கன்னா படிச்சு எழுதிதான் ஆகும். அது ஒரு ஸ்கூலை பொறுத்து. பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது 3லேருந்து 4 எழுதினாலே போதும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், நேம் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் ரிவர் தாமிரபரணி. தாமிரபரணி ஆற்றோட ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு நேம் பண்ண சொல்றாங்க, அதை பேரை சொல்ல சொல்றாங்க, எழுத சொல்றாங்க. இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டயக்ராம், இந்த டயக்ராம் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த டயக்ராம்ல ரெட் கலர் லைன் தான் ஒரு ரிவர், மெயினான ரிவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரின்னு எடுத்தோம். இது இங்க ஆரம்பிக்குது, மலையில ஆரம்பிச்சு கடல்ல போய் கலக்குது. இது கடல். இந்த இடம் வரைஞ்சிருக்கல, இது வந்து கடல். இங்க ஆரம்பிச்சு இங்க போய் கலக்குது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருக்க இந்த டார்க் கலர் ப்ளூ லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரோ மார்க் எந்த பக்கம் போட்டுருக்குன்னு பாருங்க. இது வந்து ரிவர் உள்ளார வந்து தண்ணியை கொடுக்குது. ரிவர் உள்ளார வந்து தண்ணியை கொடுக்குது. இதுக்கு பேரு ட்ரிபியூட்டரிஸ். ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள்னு சொல்லுவாங்க.
இந்த ஆறுகள் மூலயமா தான் இந்த பெரிய ஆறு ஃபார்ம் ஆகும், உருவாகும். அதுக்கு பேரு tributaries. ஸோ ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொன்னது இந்த டார்க் கலர் ப்ளூ லைன் டி, ட்ரிபியூட்டரிஸ். இங்கே ஸ்பெல்லிங் இருக்கு. இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், கேபிட்டல் டி, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். அது நான் உங்க லெசன்ல வரும்போது நான் சொல்றேன். டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா என்னன்னு மட்டும் முதல் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி ரிவர் வந்து கடல்ல கலக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆறா இது கிட்ட இருந்து தண்ணி வந்து வேற ஆத்துக்கெல்லாம் போகும், வேற ஆறு அதுக்கெல்லாம் போகும். இந்த ப்ளூ கலர்ல லைட் ப்ளூல ஆரோ மாதிரி வெளியே போடுற மாதிரி போட்டுருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பெரிய ரிவர்ல இருந்து தண்ணி வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். இங்க பாருங்க, ட்ரிபியூட்டரிஸ்னா டார்க் கலர் ப்ளூ லைன், டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா இந்த லைட் ப்ளூ. ஓகே, இடம் மாறி இருக்கு. ட்ரிபியூட்டரிஸ்னா கிளை ஆறுகள் வந்து சேர்றது, டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னா அதுல இருந்து பிரியுது. 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான். இப்போ இதுல நிறைய பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அந்தந்த கிளை ஆறுகளோட பேரு: கரையார், செர்வலார், மணிமுத்தார், கடான நதி, பச்சையார், சித்தார் அண்ட் ராமநதி ஆர் இட்ஸ் மெயின் ட்ரிபியூட்டரிஸ். இப்போ இந்த கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்றேன். இதுல நான் ரெட் கலர்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் மட்டும் பார்த்து ஒரு சின்ன கதை மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். மீதி வார்த்தை இப்ப இது கூட யார் 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 அப்படின்னு இருக்கும், இல்ல நதின்னு இருக்கும். ஏஆர்னா ஆறு, இங்கிலீஷ்ல ஏஆர்னு கடைசியா முடியுதுன்னா ஆறுன்றது தான் மீனிங். ரிவருக்கு தமிழ்ல ஆறுன்னு பேரு, நதினாலும் ஆறுன்னு பேரு. இப்ப இந்த கரை, சேர், மணி, கடன, பச்சை, சித், ராமன். இப்ப இதெல்லாம் மட்டும்தான் நான் ஞாபகம் வச்சுக்க போறோம் ஒரு ஸ்டோரி வச்சு. இப்ப பாருங்க, கரையோரம் சேர்ல, கரையோரத்துல சேரா தானே இருக்கும். இப்போ ஒரு ரிவர் இருக்கு, ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறு ஓரத்துலலாம் சேரா இருக்கும் கொஞ்சம். அந்த சேரு கிட்ட மணினா காசு. அந்த காசு மூலயமா மதில் கட்டுறேன். மதில் கட்டுறேன். மணினா காசு. ஸ்பெல்லிங்லாம் பார்க்காதீங்க, அது கதைக்காக மட்டும்தான். மணினா காசு. அந்த காசு மூலயமா நான் செவுரு நீட்டுக்கும் அந்த ரிவரோட கரையில ஃபுல்லாவே கட்டுறேன். ஏன் கட்டுறேன்னா அதுல நீரை இன்னும் கொஞ்சம் அதிகமா, தண்ணிய இன்னும் கொஞ்சம் அதிகமா தேக்கி வைக்கிறதுக்காக. அத கடகடன்னு கட்டுறோம். கடகடன்னு கட்டுறோம், வேகமா கட்டுறோம். இப்ப இது மாதிரி கரையில சேருல காசு வச்சு அந்த காசை யூஸ் பண்ணி மதில் கட்டுறோம். அந்த மதில் கட்டும் போது வேகமா கட்டுறோம். எதுக்காக இதெல்லாம் கட்டுறோம்னா தண்ணியை சேமிக்கிறதுக்காக. மழை பெய்யும் போது உடனே சேமிக்கணும்ல, அதுக்காக வேகமா கட்டுறோம். இதை கட்டினா என்ன ஆகும்? அந்த தண்ணியை உபயோகப்படுத்தி வயலுக்கு நீர் பாசலாமா, இல்ல காடுக்கெல்லாம் தண்ணி கிடைக்குமா? அது மாதிரி தண்ணி கிடைச்சதுன்னா பச்சை பசேர்னு இருக்குமா, அதான் பச்சை. இப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணது யாருன்னா சித்துன்றதுக்கு சித்தப்பான்னு ஞாபகம் வச்சுங்க. சித்தப்பா, அவரோட பேர் வந்து ராமன். இப்ப இதை பண்ணது எல்லாமே ராமன் சித்தப்பா. கரையோரம் சேருல அவரோட காசை வச்சு மதில் கட்டி வேகமா கட்டி தண்ணியை சேமிச்சு பச்சை பசேர்னு அந்த ஊருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்க. 7th கொஸ்டின், டிஃபைன்னா டெஃபினிஷன் கொடுங்கன்னு அர்த்தம். அதுக்கான டெஃபினிஷன் மீனிங் சொல்லுங்கன்னு கூட இங்க எடுத்துக்கலாம். டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். டிசாஸ்டர்னா பேரிடர். இப்ப
புயல், வெள்ளம், சுனாமி, இது எல்லாமே டிசாஸ்டர் தான். வறட்சி, இது எல்லாமே டிசாஸ்டர். டிசாஸ்டர்னால நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கா? அந்த ரிஸ்கை எப்படி ரெடியூஸ் பண்றது, அதுக்கு டெஃபினேஷன் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் இதான். இப்போ இதில் கொஞ்சம் 2 மார்க்குக்கு இது கொஞ்சம் பெரிய ஆன்சர் தான். உங்களுக்கு ஷார்டன் பண்ணி கொடுத்தாங்கன்னா படிச்சுக்கங்க. ஆனால் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணுமோ அதுக்கான மீனிங்கை நான் இப்போ சொல்கிறதுலேருந்து எடுத்துக்கங்க. நம்ம இதுக்கப்புறம் போட போகிற எல்லா வீடியோலையும் இதே மாதிரி தான். ஆன்சர் பெருசாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஒரு ஸ்கூல்லையும் ஒரு விதமான ஆன்சர் குறித்து தருவாங்க. நான் ஃபுல்லுத்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கங்க. அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். யுனைடெட் நேஷன்ஸ்னா ஐநா சபை. தமிழில் ஐநா சபை, நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ்ன்றது இங்கிலீஷில். அக்கார்டிங் டுனா அவங்க சொன்னபடி. யார் சொன்னாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ், அவங்க ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. எதுக்காகனா இந்த டிசாஸ்டரை குறைக்கிறதுக்காக, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனுக்காகவே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க UNDRRனா இதில் U, இதில் N அப்ரிவேஷன், இதில் D, இதில் R, இதில் R, அதான் UNDRR. அவங்க டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் இஸ் த கான்செப்ட். கான்செப்ட்னா அது ஒரு ஐடியா. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி. டிசாஸ்டர் எப்படி குறைக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி தடுக்கிறது, அதை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை ஒரு டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. கான்செப்ட்னா அது ஒரு ஐடியா. அண்ட் ப்ராக்டிஸ், அது ஒரு பழக்கம். அதாவது ப்ராக்டிஸ் செய்யறது. என்ன பண்ணுறதுன்னா ரெடியூசிங் டிசாஸ்டர் ரிஸ்க். ரெடியூசிங்னா குறைக்கிறது. டிசாஸ்டரோட ரிஸ்கை குறைக்கிறாங்க. த்ரூ எதன் வழியாகனா சிஸ்டமேட்டிக் எஃபர்ட்ஸ். சிஸ்டமேட்டிக்னா பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணுற வேலையினால, எஃபர்ட்னால என்ன பண்ணுவாங்கன்னா டு அனலைஸ்னா ஆராயிறது. அதை என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அலசி ஆராயிறது. அண்ட் ரெடியூஸ்னா குறைக்கிறது. எதை குறைக்கிறாங்கன்னா காசல் ஃபேக்டர்னா காரணங்கள், காசல்னா அந்த டிசாஸ்டர் வர்றதுக்கான காரணங்கள். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா புரியும். ஃப்ளட்டுனா வெள்ளம். அந்த வெள்ளம் எதனால் வரும்? மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி ஓட வழி இல்லைன்னா வரும். இப்போ 2015 சென்னையில் வந்த ஃப்ளட்டு மாதிரி. அந்த ஃப்ளட்டுக்கு காரணம் என்ன? மழை தண்ணி போகிறதுக்கான வழியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ ஏற்படுத்தி கொடுக்காது தான் காரணம். அந்த டிசாஸ்டர் வர்றதுக்கான காரணம் காஸ். அதனால தான் அது நடந்ததுன்னு சொல்கிறோம்ல, அது பேர் தான் காசல்னா அதற்கான மூல காரணம் சொல்லலாம். காசல் ஃபேக்டர்னா காரணம். அந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கான காரணத்தை குறைக்கணும், அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் இன்க்ளூட்ஸ், அது எதெல்லாம் அடங்கும்னா ரெடியூசிங் எக்ஸ்போசர் டு ஹசார்ட்ஸ். எக்ஸ்போசர்னா இப்போ வெள்ளம் பாதிப்பு எங்கெங்கெல்லாம் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகும், எந்த இடத்துல அதிகமாக பாதிக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளம் உள்ள ஏரியாலாம். ஸோ அந்த இடத்தெல்லாம் எக்ஸ்போஷரை குறைக்கணும். இப்போ மேடாக்குறது, பள்ளமான ஏரியாவை மேடாக்குறது, உயரம் அதிகமாக்குறது, அதுக்கு பேர் தான் எக்ஸ்போர்ட். அதை தான் ரெடியூஸ் பண்ணணும் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஷர்னா அந்த வெள்ளத்துக்கு ஈஸியாக பாதிக்கக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம். லெசனிங் த வல்னரபிலிட்டி. லெசனிங்னா குறைக்கிறது. ரெடியூஸ்னாலும் குறைக்கிறது தான், லெசனிங்னாலும் குறைக்கிறது தான். லெசனிங் த வல்னரபிலிட்டி ஆஃப் பீப்புள். வல்னரபிலிட்டினா ஈஸியாக பீப்புள் வந்து சில இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்களும் சரி, ரொம்ப சின்ன குழந்தைங்களும் சரி, ஈஸியாக வெள்ளத்திலாம் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தண்ணியில் போக முடியாது. ஸோ அது மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல, அவங்களாம் தான் வல்னரபிள்னா ஈஸியாக பாதிக்கப்படக்கூடியவங்க. பீப்புளில் ஈஸியாக பாதிக்கப்படக்கூடியவங்கள அவங்களுக்கு வர பிரச்சனையையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ராப்பர்ட்டினா சொத்து, காசு, பணம், பொருள், வீடு, வண்டி எல்லாமே ப்ராப்பர்ட்டியில் வரும். வைஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லேண்ட். வைஸ்னா அறிவோடு மேனேஜ் பண்ணணும். வைஸ்னா
அறிவுபூர்வமா நிலத்தை பார்த்துக்கணும், மேனேஜ் பண்ணணும். இப்ப பள்ளம்லாம் ரொம்ப ஆழமா தோண்டக்கூடாது, தேவையில்லாம ஏரியில வீடை கட்டக்கூடாது. இப்ப இது மாதிரிலாம் சொல்றோம்ல, இதனால தண்ணி ஒரு இடத்துல தேங்குறத கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்டு என்விரான்மெண்ட், லேண்டையும் ஒழுங்கா பார்த்துக்கணும், நம்ம சுற்றுப்புறத்தையும் ஒழுங்கா பார்த்துக்கணும். அண்டு இம்ப்ரூவிங் ப்ரிப்பேர்ட்னஸ், டிசாஸ்டருக்கு வெள்ள பாதிப்புல, இப்ப வெள்ளம் பாதிக்கிற நேரத்துல ஃபுட்டுலாம் ரெடி பண்ணி வைக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். முதவே பிரெட்டு, பிஸ்கெட்டு, தண்ணி, வாட்டர், மில்க்கு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முதவே தயார் நிலையில வச்சிருக்கணும் அவசர காலங்களில். அதை தான் இங்க சொல்றாங்க. அதை இன்னும் பெட்டரா பண்ணணும்னு தான் சொல்ல வராங்க. அண்டு இயர்லி வார்னிங் ஃபார் அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ். இயர்லி வார்னிங்னா எச்சரிக்கை முதவே கொடுக்கணும். மக்களுக்கு வானிலை அறிக்கை மூலயமாலாம் சொல்லுவாங்க. நான் இப்போ இந்த வெள்ளம்ன்ற பாதிப்பை வச்சு இந்த கொஸ்டின் படிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், சுனாமி அது மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இயர்லி வார்னிங்னா இயர்லியாக முதவே வார்னிங் கொடுக்கணும். எதுக்குன்னா அட்வர்ஸ்னா கெட்ட ஈவெண்ட்ஸ். இப்போ வெள்ளம் போல அட்வர்ஸ்னா நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், ஈவெண்ட்ஸ், அது நடக்கிறது போது இயர்லியாக வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8th கொஸ்டின், டியூரிங் சைக்ளோனின் பொழுது ஹவு டஸ் த எப்படி மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த வானிலை அறிக்கைலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் தான் மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அவங்க வார்ன் த ஃபிஷர்மேன், மீனவர்களை எப்படி வார்ன் பண்றாங்க, புயல் வரப்போகுது அது மாதிரிலாம் எப்படி வார்ன் பண்றாங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர், ஃபிஷர்மேன் should keep a radio set. ரேடியோ செட்னா ரேடியோ. அவங்க ரேடியோ கையிலேயே வச்சிருக்கணும். அது வித் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ், பேட்டரிலாம் எக்ஸ்ட்ராவாகவே வச்சிருக்கணும், ஏன்னா எப்போ வேணாலும் தேவைப்படும். கீப் போட்ஸ் அண்ட் ராப்ஸ். போட்ஸ் அண்ட் ராப்ஸ்னா படகுகள், அதெல்லாம் டைல்ட் அப் சேஃப்லி, பத்திரமா கட்டி வச்சிடணும்னு சொல்றாங்க. ஏன் ரேடியோலாம் சொல்றாங்கன்னா பேட்டரியோட, இப்போ கரண்ட் கட் ஆகிடும், சைக்ளோன் அப்போ கரண்ட் கட் ஆகிடும். கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா டிவிலாம் உங்களால் நியூஸ் பார்க்க முடியாது. அதனால தான் ரேடியோ மூலயமா நியூஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரேடியோ செட்டு எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வச்சுங்க. பேட்டரி அதில் தீவிரக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா பேட்டரியும் வச்சுங்க. தீர்ந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா பேட்டரி வச்சுங்க. போட்டு சம்மந்தமானது எல்லாத்தையும் கட்டி வச்சுங்க. அண்ட் டோன்ட் வென்ச்சர் அவுட் இந்த சீனா கடலுக்கு போவாதீங்கன்னு அர்த்தம்.